இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லங்கள் சார்ந்த நிகழ்வுகள் செய்கின்றோம். எங்களுடைய கலாச்சாரங்களும் சமய வழிமுறைகளும் சேர்ந்ததாக இந்த இல்ல நிகழ்வுகள் அமைகின்றன. ஒரு மங்களகரமான திருமண வைபவம், ஒரு மங்களகரமான ருதுசோபன வைபவம், ஒரு மங்களகரமான இல்ல புகுவிழா, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இல்லங்களிலே நடைபெறுகின்ற பொழுதும் நாங்கள் எல்லோரும் அதிலே முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி அதிலே திருப்தி காணுகின்றோம். தற்காலத்திலே அந்த இல்ல பூஜைகள், இல்லத்துக்காக செய்கின்ற அந்த பூஜைகளும் சரி, எங்களுடைய இல்லங்கள் சார்ந்த சுபகாரியங்களும் சரி, நடைமுறையிலே சரியாக முறையாக அந்த முகூர்த்தங்களுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்துக்கு முகூர்த்தம் எடுப்பதை அது நல்ல நாட்களிலே நல்ல நேரத்தில் செய்வதன் மூலமாக அந்த எங்களுடைய செய்கின்ற காரியம் விருத்தி அடைகின்றது, மேன்மை பெறுகின்றது, நன்மை பெறுகின்றது என்கின்ற பரிபக்குவம் எங்களுக்குள்ளே உண்டு. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு சுகபோகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒரு முகூர்த்த நேரத்துக்கு அதை வழிநடத்துகின்ற அந்தனர் சிவாச்சாரியர் வந்திருந்தால் அங்கே அதற்குரிய நேரத்துக்குரிய மாறி நாங்கள் அதை ஒத்துழைத்து கொடுப்பதிலே தவறவிடுகின்றோம். காரணம், ஒளிப்பதிவாளர்கள் அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்வியலை அங்கே தான் அதிகம் செலவழிக்கின்றார்கள். ஒளிப்பதிவு செய்கின்றவர்கள் அப்படி நிற்க வேண்டும், இப்படி நிற்க வேண்டும் என்று படம் எடுப்பதிலும், அதிலே ஒரு திரைப்படம் போல இப்பொழுது அவர்களை நடைமுறைப்படுத்த வரும். அந்த சூழல்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் எதற்கு இந்த முகூர்த்தத்தை எடுக்கின்றீர்கள், ஏன் இப்படி சம்பிரதாயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவீர்கள். ஏனென்றால் ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய முறையான பூஜைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் போகின்றீர்கள். இப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது நீங்கள் அந்த ஆடம்பரத்திலேயே சென்று விடலாம். இது தேவையில்லை உங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய சமயம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய அனுகூலங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்ற அந்த மரபுகளுக்குள்ளே வாழுகின்றவர்கள். அந்த மரபை மீறி நாங்கள் எல்லைகளை மீறி முகூர்த்தம் போனாலும் பரவாயில்லை, ஆடம்பரம்தான் முக்கியம் என்று நிற்கின்ற பொழுது அது எல்லாமே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகி விடுகின்றது, அர்த்தமற்றதாகி விடுகின்றது. எனவே இதை நாங்கள் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். முகூர்த்தம் என்பது தேவை. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை நடத்துகின்றது. எங்களுடைய 9 கிரகங்களும் தினமும் எங்களை ஆகர்ஷணப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த 9 கிரகங்களுடைய ஆகர்ஷணம் எங்களுக்கு மிக உன்னதமான சக்தியை தருகின்றது, நல்லெண்ணபற்றை தருகின்றது, பெருந்தீமைகள் வராமல் தடுக்கின்றது. என்றால் நாங்கள் செய்கின்ற கோமங்கள், பூசைகள், அதற்குரிய பரிகாரங்கள் மூலமாக எங்களுக்கு அவையெல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். எங்களுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய ஆடம்பரங்கள், சுகபோகங்களை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து வைத்துவிட்டு இந்த முகூர்த்தங்கள் முடிந்த பின்பு உங்களுடைய ஒளி பதிவுக்குள்ளே நீங்கள் சென்று எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். அதில் யாரும் தடுக்கப் போவதில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதை பழகிக்கொள்ள வேண்டும். இதை இந்த ஒளிப்பதிவாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதோ தாங்கள் தான் இதை நடத்துவது போன்ற ஒரு மேலாண்மையிலே நிற்பார்கள். இதெல்லாம் பார்ப்பவர்களுக்கு நன்றாக இருக்காது. இதை நடத்துகின்ற இல்லத்தவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். எது எங்கே முக்கியமோ அது அங்கே முக்கியப்படுத்தப்பட வேண்டும். ஆன்மீகம் என்பது நமது வாழ்வியலின் அற்புதமான ஒரு வரம். அது சரியாக செய்யப்படுகின்ற பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையும் சரியாக அமைகின்றது. நாங்கள் இதுக்குள்ளே போய்விட்டால் வாழ்க்கையும் இதே போல போய்விடும். திரைப்படம் போலவே வாழ்க்கையும் போய்விடுகின்றது. எனவே அவற்றை சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி.